இருந்துச்சு. ஆக்சுவலாக உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ஒரு வைப் வந்து வருது இல்லையா? எவ்வளோ பேர் இங்கே சுச்சியக்கோட ஃபேன்ஸ் இருக்கீங்க? எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? பாண்டியன் ஸ்டோரு. ஆனால் ஆக்சுவலாக அவனுக்கு தெரியுமா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், முந்தான முடிச்சு பிறந்த குழந்தையிலேருந்து அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அழகன் படத்தில் வந்து அவ்வளோ க்யூட்டாக, மம்முக்காவோட வந்து க்யூட்டாக போகிறாங்க. நிறைய வசதியில் நீங்கள் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் விஐபியோட இப்போது கெசலில் ரிச் கிரவுண்ட்ஸ் ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க சேலம்க்கு. ஹவ் யூ ஃபீல்? சேலம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அழகான ஊர். எப்போ ட்ராவல் பண்ணாலும் நான் சென்னை டு கோயம்புத்தூர் போகிறப்போ சேலம் டச் பண்ணாமல் போக மாட்டேன். செல்வி மெஸ்ஸில் சாப்பிடாம போக மாட்டேன். அதனால் சேலம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 ரீசன் வந்து, ஒன்று ட்ராவல் பண்ணும்போது அழகாக இருக்கும். மலை, அப்படியே மலைகளை க்ராஸ் பண்ணி போகும்போது விண்டோலாம் இறக்கிடுவேன். ஏசியெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. அப்படி இருக்கும். எனக்கு சேலம் ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த ரிச் கிரவுண்ட்ஸ்க்கு வரும்போதும் நான் அதை தான் நோட்டீஸ் பண்ணேன். அழகான ஊர், சுற்றி நிறைய செடி கொடி, இதெல்லாம் இவ்வளோ வெயில் இருந்தாலும் தெரியல தாக்கம். ஸோ சேலம் எப்போவுமே ஸ்பெஷல் தான். அண்ட் அந்தந்த ஊரை சார்ந்தவங்களுக்கு தான் அதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஊரில் சார்ந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேலம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ரிச் கிரவுண்ட்ஸ் விஐபி இவங்களுடைய லான்ச் நிறைய போயிருக்கேன். ரிச் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு ராயல் ப்ராப்பர்ட்டி, ப்ரைம் ப்ராப்பர்ட்டி, ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி எவ்வளோ நான் குழந்தையிலேருந்து நடித்தாலும் எனக்கு வர வருமானத்தில் நான் சேர்த்து வைக்கிறதும் அங்கங்கே வாங்கின இடங்கள் தான் இப்போ என் பையனுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் நமக்கு வர்ற என்ன வருமானமோ அதில் 20% அது எவ்வளவா இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கணும். அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்கணும். அதை நம்ம ஒரு ஒரு செல்ஃப் டிசைன், நமக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஒர்க்கே இல்லைனா என்னோட ப்ரொஃபஷன்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் பண்ணி இப்போ 2 வருஷம் ஆச்சு. இன்னும் நான் சீரியலே பண்ணலை. ஸோ நமக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் வரணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். சிலவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா துறையில் இன்னும் அதிகமாக ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படி இருக்காது. எங்களுக்கு நிறைய பிஸியாக இருப்போம், சும்மா இருப்போம் வீட்டில். இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது லைஃப்பை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், மாதம் மாதம் வர ஒரு இன்ட்ரெஸ்ட் பணம், இதெல்லாம் தான் வந்து ஸ்டடியாக கொண்டு போகும். ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட ஒரு ஸ்டடியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இடம் வாங்குவது அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நமக்கு வந்து அது வந்து மோசமாகவே போகாது, வாய்ப்பே கிடையாது. அது வந்து மண் பொன் இது எப்போவுமே நமக்கு வந்து கூட இருக்கும். ஒரு சிச்சுவேஷனில் நகை இருந்துச்சுன்னா நமக்கு அடமான வச்சு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்மளால் வெளியில் வர முடியும். அதே மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம எதிர்காலத்துக்கு அது உதவும் அப்படிங்கிறது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ ரிச் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் பார்த்தேன். அப்புறம் ஒரு ப்ராப்பரான சேஃபரான ஒரு கம்யூனிட்டி, ஃபுல் எல்லா பக்கமும் நமக்கு ஒரு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற குழந்தைங்களை வளர்க்கணும், இப்போ நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்னையிலலாம் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்றது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்குலாம் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். எங்களுக்கு எப்படின்னா எங்களுடைய தோட்டமே எங்கள் பால்கனி தான். அப்படி வெளியில் போனால் பால்கனி முடிஞ்சிடும். 4 செடி வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் நான் வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் இடம் வேணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு தான் நான் கோயம்புத்தூரில் இடம் வாங்கினேன். கோயம்புத்தூரில் நான் வாங்கின குட்டி குட்டி இடமா இருக்கட்டும், சென்னையில் கொஞ்சம் தூரமாக தான் வாங்கினேன். இப்போ அதோட விலை நல்லா ஏறி இருக்கு. ஸோ நம்ம எங்கே வாழறோமோ அதை சார்ந்து நம்ம இடம் வாங்குவோம். ஸோ சேலம் மக்களுக்கு இது ஒரு சிறந்த ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் 30-40 லட்சத்தில் நமக்கு ஒரு அழகான வீடு கட்டி குடியேறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. சேஃபாக இந்த மாதிரி தார் ரோடு, அப்புறம் சுற்றி லைட்லேருந்து எல்லா அம்யூனிட்டிஸ், குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா, எல்லா அம்யூனிட்டிஸோட ஒரு ப்ரைம் ஸ்பாட்டில், அதாவது சென்னை சேலம் ஜங்ஷன்லேருந்து 10 நிமிஷத்தில் டிரைவில் நமக்கு இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வர முடியுது, நம்மளால் வாங்க முடியுதுங்கிறப்போ அதுவும் ஒரு நம்பகமான ஒரு நிறுவனம். ஏன்னா ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து நகை மாதிரி நம்ம போய் பார்த்தோமா அந்த கடை பேரை பார்த்துட்டு வாங்குறோமா அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கிற மதர் டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே பார்த்து தான் நம்ம வாங்க முடியும். வாங்கினதுக்கப்புறம் ஒரு இடம் வாங்கினதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை விட ஒரு தலைவலி வாழ்க்கையில் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, சிறந்த ப்ராப்பர்ட்டி, டாக்குமெண்ட், டைட்டில் எல்லாமே கிளியராக நம்ம தைரியமாக கண்ண மூடி வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் வாங்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு மிக சிறந்த ப்ராப்பர்ட்டியாக தான் எனக்கு தோணுச்சு, வாங்கணும்னு தோணுச்சு. ஆனால் கோயம்புத்தூர் பக்கத்துலேயே தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வாங்கலை. இல்லைன்னா நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஏன்னா இவங்ககிட்ட நான் வாங்கிட்டு கொஞ்சம் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலான்னு கூட என்னால் பேச முடியும்.
ஸோ கண்டிப்பாக இது ஒரு சிறந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். வாங்க வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது நீங்கள், அதாவது ஒரு விஷயம் நான் எப்போவுமே சொல்லுவேன், பாண்டியன் ஸ்டோர் நான் நடித்தப்போ இப்போ வரைக்கும் அந்த பாண்டியன் ஸ்டோரோட 2 போகுது, அதுவும் நல்ல வெற்றி, எல்லாருமே ரசித்து பார்க்குறாங்க. இருந்தாலும் நான் எங்கே போனாலும் பாண்டியன் ஸ்டோர் அப்படின்னு என்கிட்ட கூப்பிடும்போதோ என்கிட்ட தனம்னு பேசும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஹைக் ஆகும்போதும் அது சுற்றி இருக்கிற விலைவாசியெல்லாம் ஏறும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் பாண்டியன் ஸ்டோர் எனக்கு ஒரு விதை மாதிரி அது அங்கே நிற்கிது. நீங்கள்லாம் என்னை இப்பவும் அதை வந்து ரசிக்கிறீங்க. அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு உங்களுடைய ஃபியூச்சர் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு நாங்கள் அங்கே வாங்கினோம், இப்போ எப்படி தெரியுமா விலை அப்படின்னு நம்ம பேசும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு காசும் ரொம்ப முக்கியம். அது கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். சந்தோஷமாக எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஷேர் பண்ணிக்கோ. வரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஹரி பாபு. மிஸ்டர் ஹரி பாபு அவர்களுக்கு தான் இன்னைக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சார் 2 பேரும் ஓவர்டேக் பண்ணி வந்திருக்கீங்க சார். நீங்க லக்கி சாமான். ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. சரி பாருங்க, மேனேஜ்மெண்ட் இதுதான் எங்களோட கம்பெனி. 2 எடுத்துட்டீங்களா? ராஜேஷ் ஜி. யாரெல்ல சைட் பார்க்க வந்தீங்க? யாரெல்ல சுஜித்ரேகாவை பார்க்க வந்தீங்க? வாவ்,